நுரையீரல் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்ட பெண்ணிற்கு ஐவிசி ஃபில்டர் சிகிச்சை அளித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் தேவி பீனால், பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமதி என்பவர் நுரையீரல் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு வலது காலில் ஹெமாஞ்சியோமா எனப்படும் அதீத இரத்த குழாய் வளர்ச்சி மற்றும் 2 கால்களிலும் இரத்தம் உறைதலினால் பாதிக்கப்பட்டு இருதய மருத்துவ சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக கூறினார். அவருக்கு ஸ்ட்ரெப்டோகினோஸ் எனப்படும் இரத்தம் உறைதலை தடுக்கும் மருந்தினை செலுத்தி நுரையீரல் இரத்த குழாய் அடைப்பு சரி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அவரது காலில் இருந்த இரத்த குழாய் அடைப்பு முற்றிலும் நீங்காமல் இருந்ததால் அவருக்கு மீண்டும் நுரையீரல் இரத்த குழாய் அடைப்பு வராமல் தடுக்க ஐவிசி ஃபில்டர் பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் தேவி மீனால் கூறினார். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவருக்கு ஐவிசி ஃபில்டர் பொருத்தப்பட்டு தற்போது நலமுடன் உள்ளார் எனவும், இதனால் பின்வரும் காலங்களில் நுரையீரல் இரத்த குழாயில் இரத்தம் உறையாமல் தடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இந்த சிகிச்சை முற்றிலும் இலவசமாக முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் கூறினார். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் கண்ணன் சார் தலைமையில் நுரையீரல் இரத்த குழாயில் அடைப்பு பல்மனரி த்ராம்பஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நார்மலாக நம்ம மருந்து செலுத்தி தான் ஊசி மூலமாக மருந்து செலுத்தி அது கதையுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. மேசிவ் எம்பாலிசம் த்ராம்பஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஒரு 2 விதமான கேஸ் அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதை பாராட்டுறதுக்காக தான் இப்போ நாம் இது பண்ணியிருக்கிறோம். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நுரையீரல் இரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கிறதுனால இறந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மருந்து மூலமாக சிகிச்சை செய்வது மற்றும் இந்த மாதிரி ஊசி மூலமாக சிகிச்சை செய்வது பல்மனரி த்ராம்பெக்டமி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஃபுல் டாக்டர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே சிஎம்சிஹெச்ஐஎஸில் நம்ம இந்த அரசு மருத்துவமனையில் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதலமைச்சரினுடைய விரிவான மருத்துவ இன்சூரன்ஸ் திட்டம் மூலமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.